Welcome to The Roots. So, grow and read. இன்னைக்கு நம்ம 12th standard polityயோட first lesson தான் வந்து பார்க்க போகிறோம். என்னன்னா Constitution of India. First question. Chairman of the drafting committee யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சது தான். யாருன்னா B.R. அம்பேத்கர். அடுத்த question. In the context of India, which of the following principles is or implied institutionally in the parliamentary government? நாம ஃபாலோ பண்ணுறது parliamentary form of government. இதில் இந்த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்லேருந்து எதெல்லாம் அப்ளிகபிள், அதாவது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மெம்பர்ஸ் ஆஃப் தி கேபினெட் ஆர் மெம்பர்ஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட். இது கரெக்ட். கேபினெட்டில் இருக்க மெம்பர்ஸ் தான் வந்து பார்லிமெண்ட்லேயும் இருப்பாங்க. நெக்ஸ்ட், மினிஸ்டர் ஹோல்ட்ஸ் த ஆஃபீஸ் டில் தே என்ஜாய் கான்ஃபிடென்ஸ் இன் தி பார்லிமெண்ட். ஆமாம், கான்ஃபிடென்ஸ் இருக்க வரைக்கும் தான் அவங்களால வந்து கேபினெட்டில் இருக்க முடியும். அடுத்தது, கேபினெட் இஸ் ஹெட்டட் பை ஹெட் ஆஃப் தி ஸ்டேட்னு சொல்லியிருக்காங்க. தப்பு. கேபினெட் செக்ரட்டரியோட ஹெட் வந்து டைரக்ட் கண்ட்ரோல் ஆஃப் பிரைம் மினிஸ்டரில் இருக்குது. ஸோ இதுக்கான ஆன்சர் 1 and 2 ஒன்லி. அடுத்த கொஷின், 103rd Constitutional Amendment of India deals with 103rd Amendment எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் 10% ரிசர்வேஷன் ஃபார் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். இதுதான். 101st Amendment எது அப்படின்னா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. 102nd Amendment எது அப்படின்னா இந்த NCBC இருக்கு இல்லையா, நேஷ்னல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ், இதுக்கு வந்து கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. 103rd Amendment நம்ம கொஷினில் கேட்டிருக்கிறதுக்கான ஆன்சர் இதுதான். 10% ரிசர்வேஷன் வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் EWS கேட்டகரி அவங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ 104th Amendment வந்துடுச்சு. அது என்ன அப்படின்னா ஷெட்யூல்டு கேஸ்ட் அண்ட் ட்ரைப்ஸுக்கு வந்து அவங்களுக்கான ரிசர்வேஷனை வந்து இன்னும் 10 இயர்ஸ்க்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான். அடுத்த கொஷின், ஹவு லாங் டிட் தி கான்ஸ்டியூஷன் அசம்பிளி டேக் டு ஃபைனலி பாஸ் தி கான்ஸ்டியூஷன்? இப்போ ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து அவங்க எப்போ போட்டாங்க அப்படின்னா December 9, 1946 போட்டாங்க. அந்த மீட்டிங் எப்போ வந்து முடிஞ்சது அப்படின்னா January 24, 1950 முடிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கு இன்பிட்வீன் பீரியட்ஸை வந்து கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 3 years. ஓகேவா? அதுதான் இதோட ஆன்சர். ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு, when was மெட்ராஸ் ஸ்டேட் ரீநேம்டு தமிழ்நாடுன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து 1969. இதுவே ஆப்ஷன் சி. இதுவே எப்போ வந்து சென்னை அப்படிங்கிற நேம் கிடச்சதுன்னா 1996. அதுவும் ரொம்ப முக்கியம். அடுத்தது, at which part of the constitution declared that India is a sovereign socialist secular democratic republic? ஆக்சுவலி இந்த ஆர்டரே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான். ஸோ இந்த மாதிரி எதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கிறது தான். அது வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் ப்ரீஆம்பிள். ஸோ இதுக்கான ஆன்சர் ப்ரீஆம்பிள். இந்த டேர்ம் வி இன் ப்ரீஆம்பிள் அப்படிங்கிறது யாரை மீன் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. பீப்புள் ஆஃப் இந்தியா. வி த பீப்புள் ஆஃப் இந்தியா. ஸோ ஆப்ஷன் டி. நான் முன்னாடியே சொன்னல, the order of the following words seen in the preamble என்னென்ன அப்படின்னு. ஸோ sovereign, socialist, secular, democratic, republic. இதுதான் அதோட ஆர்டர். நெக்ஸ்ட்டு, what is the actual strength of ராஜ்யசபா அப்படிங்கிறது 250. கொஷின்ஸ் வந்து எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஆக்சுவல் ஸ்ட்ரென்த் கேட்கலாம், இல்லைனா கரண்ட்டில் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இதே மாதிரி லோக்சபாவோட ஸ்ட்ரென்த் எவ்வளோன்றதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து, எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் பாடி இதில் எது அப்படின்னா இதுக்கான ஆன்சர் பிளானிங் கமிஷன். நெக்ஸ்ட்டு, இந்தியன் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி டிபேட் ஹெல்ட் பிட்வீன். இது வந்து ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடந்ததும் லாஸ்ட் மீட்டிங் நடந்ததும் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன்ல, 9 December and 24 January 1950. ஸோ அதுதான் இதோட ஆன்சர். ராஜ்யசபா இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். அதே மாதிரி லோக்சபாவை என்னன்னு சொல்லுவோம், ஹவுஸ் ஆஃப் பீப்புள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது, ஆர்டிக்கல், under which article of the Indian Constitution the government nominated the Anglo-Indian members அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ ஆர்டிக்கல் 333 எத்தனை ஆங்கிலோ இண்டியன்னா ஒருத்தர் தான். ஸோ இந்த கொஷின் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் எவ்வளோ எலெக்டட் மெம்பர்ஸ் இருப்பாங்கன்னா இது ஞாபகம் வச்சுக்கோ, ரொம்ப ஈஸி. கண்டினியூஸ் நம்பர்ஸாக வரும். ஸோ 2, 3, 4 இதுதான் ஆன்சர்.
அடுத்தது 42nd Constitution Amendment has been referred to as mini constitution. கொஷின் இப்படின்னு கேட்கலாம், மினி கான்ஸ்டியூஷன் நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா 42nd அமெண்ட்மெண்ட்டை தான் வந்து சொல்லுவோம். அது கரெக்ட், அசர்ஷன் கரெக்ட். ரீசன், இட் வாஸ் தி பல்கியஸ்ட் அண்ட் மோஸ்ட் காம்ப்ரிஹென்சிவ் அமெண்ட்மெண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட், ஏன்னா இந்த 42nd அமெண்ட்மெண்ட் மூலமாக நிறையா சேஞ்சஸ் பண்ணதுனால இதுதான் பல்கியஸ்ட் அண்ட் மோஸ்ட் காம்ப்ரிஹென்சிவ் அமெண்ட்மெண்ட். ஸோ both A and R are true and R is the correct explanation of A. அடுத்த question, final question. The Constitution of India is very flexible. correct தான். Since its inception, the Constitution has been amended 100 times. அதுக்கு மேலே அமெண்ட்மெண்ட் பண்ணியாச்சு. ஸோ ஈஸியாக நம்மளால் அமெண்ட்மெண்ட் பண்ண முடிகிறது, அதனால இது ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. ஸோ இதுக்கும் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். போத் A and R are true. R is the correct explanation of A. So that's all for today's session. Thank you for watching.